வர்க்கலா ட்ரிப் ஸ்டார்டட். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நேரம் பார்த்து ஓட்டுறா நம்ம எங்க இருக்கோம்? மாதுமலை குடிக்கிறோம். சொல்லுவீங்களா எங்க இருக்கோம்? இந்த சைடு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. மணிக்கலாடா நீ 12:10 பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரெயின் வரல. இவையே குறுகுறுன்னு பாக்குறோம். இல்ல தீனா எதுக்கு குறுகுறுன்னு பாக்குறான்? அவங்க எட்டப்ல மாத்திருக்கான். அடுக்கன் இருந்தாடி இவங்க 2 பேரும் ஷூ போட்டு வந்திருக்காங்க. ஆனா நான் மட்டும் செப்பல் போட்டு வந்திருக்கேன். சொல்லவே இல்லை. பன்னெண்டே காலுக்கு வர வேண்டிய ட்ரெயின் 12:45 வருதுடா. ஆக்சுவலாக இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது நம்ம கோச்சிலேருந்து நம்மளால பார்த்துக்க முடியும் டாய்லெட் வந்து ஆக்குபைட் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்ட்டு. லைட் எரிஞ்சால் ஆக்குபைட், லைட் எரியலைன்னா ஃப்ரீயாக இருக்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. செம்மையாக இருந்துச்சு. 2 சைடும் மழையாக இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஹெட்டேக். பட் ஸ்டில் வந்து இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே இருக்கோம்? கொல்லம். ஆக்சுவலாக கொல்லம் வரைக்கும் தான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வர்க்கலா போகுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுலேயே நாங்கள் வர்க்கலா வந்துவிட்டோம். ஸோ வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து சிவனந்தா ஹோட்டல் ஓயோட டைஅப்பு சிவனந்தா ஹோட்டலுங்கிற ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2 டைம் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து பே அட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வாங்கிக்கலான்னு 2 தடவை அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். 2 தடவை கால் பண்ணும்போதும் அவங்க சொன்னது வந்து புக்கிங் கன்ஃபார்ம்டு, நீங்கள் டேரெக்டாக ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக ஹோட்டல்லே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அவங்க சொன்னது. ஓகேங்களா? நாங்களும் ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வயசானவர் வந்திருந்தார். அவர்கிட்ட இதுமாதிரி விக்னேஸ்வரன் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ரூம்ஸ்லாம் ஃபுல்லுன்னாரு. ரூம்ஸ் ஃபுல்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் 2 தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் ஆஃபீஸில் தான் எடுத்து இது மாதிரி எனக்கு கன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க கன்ஃபர்மேஷனும் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டேரெக்டாகவே அவைல் பண்ணுறேன். ஸோ ஈவன் தோ நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணேன், இது மாதிரி ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். பட் அப்பயுமே அவங்க என்ன சொன்னது என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சொன்னேன், எவ்வளோ சொல்கிறேன். அவங்க திரும்ப அவர் பேசின விஷயம் தான் பேசுகிறாரு. ரூம்ஸ் ஃபுல் ஆகிடுச்சு சார், வேறு எதுவும் பண்ண முடியாது, இது வந்து சீசன் டைமு, இங்கே ரூம்ஸே கிடைக்காது, நான் வேணால் உங்களுக்காக ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி இப்படின்னாரு. பட் ஸ்டில் எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வர்க்கலா பிளான் பண்ணது 1 டே தான். இது வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா, நான் ட்ரெயின் விட்டு இறங்கும்போது மணி 10:30, இப்போ மணி வந்து 11:30. சரிங்களா? ஸோ வந்து எங்களுக்கு ட்ராவல், நாங்கள் இன்னும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட முடிக்கல. ஏன்னா நாங்கள் வந்த ட்ரெயினில் ஒரு சாப்பாடு கூட வரல. ஆக்சுவலாக இதுலேயே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்றேன். அதனால தான், ஏன்னா வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கூட கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ராப்பர்ட்டிகிட்ட செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. பட் ப்ராப்பர்ட்டிகிட்ட செக் பண்ணி எனக்கு திரும்ப கால் பேக் வரலை. ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆனதுனால நான் மீன் டைம் நாங்கள் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் நாங்கள் நிறைய ஹோட்டல் செக் பண்ணோம். பட் எங்களுக்கு ஹோட்டலே கிடைக்கல. பிகாஸ் வந்து அது பீக் சீசனு. ஸோ அட்லாஸ்ட் எங்களுக்கு ஒரு வந்து நார்மல் ஹோட்டல், ரொம்ப நார்மல் சுமாரான ஹோட்டல் தான் ஒன்று கிடச்சிது. சரி பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடியில் வெந்து செத்தோங்க. ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது. டவுன் சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கோம்னா, ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். காலைல சாப்பாடு மதியானம் சாப்பாடு 2 ஒரே வேலை தான். காஸ்ட்டு கட்டிங் கிடையாது, எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. ஹோட்டல் தேடி எங்களுக்கு டைம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வந்துடும். சாப்பிட்டு பேசு. சப்பாத்தியா? இது என்னது? இது சிக்கன் பிரியாணியா? இது என்னதுடா? என்ன இருக்கு?
ஃபிஷ் மீல்ஸ். ஃபிஷ் மீல்ஸ் என்னன்னு தெரியுங்களா? ஃபிஷ் கறி மீல்ஸ். இன்னும் வரல, இன்னும் ஃபுல்லாக வரல. அப்படியே இன்னும் ஃபிஷ் கறி. இது என்னதுடா? ரைஸு, இது குழம்பு, இது என்னது? கேசரியா? கேசரி, கேர்டா? கர்டு, கேர்டா அவியலா? ரசம், அவியல், ம் அவியல், அவியல், ம் மசாலா, ம் பாயசம். இது வேற? இது கிழங்கு நினைக்கிறேன். இது கிழங்கு, சாம்பார், பாயசம். இது சிக்கன் பிரியாணி. சிக்கன் கறி, அது சிக்கன் பிரியாணி. ம் ரைஸ், குண்டு ரைஸ். இது ஊறுகாய். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வர்க்கலா பீச் தானே? வர்க்கலா பீச் தானடா? பர்க்கலா பிளாக் பீச். பிளாக் சாண்ட் பீச்டா. நான் போட்டு பார்த்தேன்டா, பிளாக் சாண்ட் பீச் இதுதான்டா அது. இது பிளாக் சாண்ட் பீச்ன்றாங்க, பட் எனக்கு பார்த்தா அப்படி நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? ஏன்டா பிளாக் கலர் டேண்ட பார்த்துமா நம்பிக்கை இல்லை. இங்க பாருங்க, இதுதான் மண்ணல்லி அவன் மேலே கொடுக்குறது. இது இப்போ தான் மண்ணல்லி அவங்க மேலே கொடுக்குறது. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஏதோ சொல்றான் பிளாக் சாண்ட் பீச்சா வர்க்கலா பீச்சான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு பீச்ல இருக்கோம். ஓகேங்களா? என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பீச் எப்படின்னா, பீச் நல்லா இருக்கு. ஃபாரினர்ஸ்லாம் குடிக்கிறாங்க. அவங்களும் பாயிண்ட். நாங்களும் ஃபாரினர்ஸ் தான் மாடலான்னு பார்த்தோம், ஃபுல் ட்ரெஸ்ல வந்துருவோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து வர்க்கலாவோட பிளாக் சாண்ட் பீச். மக்கள்லாம் அரவாரத்தோட விளையாண்டுட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வர்க்கலாவோட நார்த்து சைட் போகிறது ஒரு சைடு. இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கிளிஃப் சைட் போகிறது வந்து ஒரு இடம். Quand on rentre, on va pouvoir harceler. This is Varkala Cliff Beach. இந்த பசங்க என் கூட வந்தாங்க தான். இது வந்து வர்க்கலா பீச், கிளிஃப் பீச். நம்ம எங்கே இருக்கோம்னா வர்க்கலா கிளிஃப் பீச்சில் இருக்கிறோம். ஓகேங்களா? டைம் என்னன்னா 5:45. சன் செட் ஆக போகுது. சன் செட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா? இங்கே சன் செட் ஆக போகுது. ஸோ இங்கே பயங்கர க்ரௌட் இருக்குது, எக்ஸ்ட்ராடனரி க்ரௌட். மற்ற க்ரௌடுமே இங்கே தான் இருக்குது. அந்த பக்கம் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வர்க்கலாவில் ஒரு சூப்பரான சன்செட் நாங்கள் பார்த்தோம். அதை ஒரு சூப்பரான டைம் லேப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இவர் வேற ஏதோ சன்செட் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு சன்செட் ஆகலை. வேற எங்கேயோ பிரைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக பார்த்துட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலாக எங்களுக்கு சன்செட் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் அதை அழகாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்களும் பாருங்க, செம்மையாக இருக்கு. நான் தான் எடுத்தேன் அந்த வீடியோ. ஓகேங்களா? நடுவில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சன்னு மட்டும் தான் இருந்துச்சு. மற்ற யாரையும் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அப்படி இன்பிட்வீன் அவங்க வந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, சன்செட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கீழே வந்துச்சு, சடனாக பார்த்தா ரொம்ப டக்கு டக்குன்னு கீழே போன மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா கடலில் முழுங்கின மாதிரி ஒரு ஃபீல், அது மாதிரி இருந்துச்சு. சன்செட் நல்லா இருந்துச்சு, சூப்பர். அதை வெளியே பாருங்க. என்னடா உனக்கு சன்செட் ஆயிடுச்சா? பண்ணுங்க. உனக்கு சன்செட் ஆயிடுச்சா? லைக் பண்ணுங்க. ஓகே, வர்க்கலாவில் முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாரும் பாத்தீங்க. எங்களை மட்டும் தயவு செஞ்சு எங்களை பாருங்க. நாங்கள் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், பின்னாடி பார்க்காதீங்க.
ஸோ இப்போ நான் வந்து கிளிஃபோட டாப்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டில் மக்கள் யாரும் கிளம்புற மாதிரி தெரியல. அண்ட் அவங்க ஸ்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் அலௌட் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. பட் நைட்ல அந்த எஃபெக்டே செம்மையா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஒர்க்கலா பொறுத்த வரைக்கும் 1 day இஸ் மோர் எனஃப். நாங்கள் வந்து ரூம் பிரச்சனைனால எங்களால் வந்து ஜட்டாயு அதை என்னால் விசிட் பண்ண முடியல. பட் ஸ்டில் 1 day ஒர்த்து. அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வர்க்கலால எதுவுமே கிடையாது. வீணா ட்ரீட்டு நம்ம ஃபுல்லா முடிச்சிடலாம். வீணா இன்னையோட முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் ட்ரிப்புக்கே நம்ம கூட வரக்கூடாது. டீனாவோட ட்ரீட் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹோட்டலா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 5 star ஹோட்டலா. டீனா ரேஞ்சுக்கு நாங்கள் சின்ன ஹோட்டல்லாம் போக மாட்டோம். ஒரு பெரிய ஹோட்டலை தேடிக்கிட்டு இருக்கோம். கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே பெரும் காலம் கீழே வந்து என்ன இருப்பதை உன்ன நடக்க சொல்லுது. மணி 10:30 மணி டே 2 10:30 மணிக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்னா அகைன் எங்கடா இருக்கோம்
அவனையும் இல்லை நாம என்ன பண்ணுவோம்.